ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையால சட்டசபையிலேயே பரபரப்பான சூழ்நிலை இருந்துச்சுங்க. அந்த கடைசியா அமைச்சர் சார்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை. அப்படி என்னதான்ப்பா சட்டசபையில நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டாபிக்ல கிளியரா சொல்லப்போறோம். அதாவது சட்டசபை வந்து பாத்தீங்கன்னா 17/8/2026 அன்று நடந்தப்ப மினிஸ்டர் ஆர்.வி. ரஞ்சித் குமார் ஒரு இதை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருக்கும் போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரை, அதாவது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கலைஞர்னு சொல்லி அவரோட பேரையே கலைஞர் அப்படின்ற மாதிரி வந்து மாத்திட்டாங்க. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அப்படின்ட்டு ஒரு 2 டைம் சொல்லிட்டாங்க. கருணாநிதி அப்படின்ற வார்த்தையை சொன்ன அப்புறம் பாத்தீங்கன்னா திமுக கூடாரமே வந்து கொந்தளித்து விட்டது. சரிங்களா? எப்படி நீ கருணாநிதின்னு சொல்லலாம்? அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொந்தளிச்சுட்டாங்க. உடனே ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து இதேதாங்க நடக்கும். ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் கருணாநிதி என்று சொன்னால் உடனே வந்து அந்த விஷயத்த அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டு அவர் வந்து கருணாநிதினு யாரும் சொல்லக்கூடாது, கலைஞர் அப்படின்னு தான் சொல்லணும்ட்டு எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்ப வந்து இப்ப வரைக்கும் நாங்க வந்து அந்த விஷயத்த மாண்பா வந்து ஒரு இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இதுல வந்து பதிவு பண்ணாரு. உடனே அப்படி இப்படின்ட்டு ஒரு இதெல்லாம் சலசலப்பெல்லாம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது இதுக்கு வந்து போயிருந்தாரு. இந்தியாஸ் டுடே தமிழ் அதுக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து போயிருந்தாரு, கான்ஃபரன்ஸ்க்கு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு. அது முடிஞ்சு என்ன மனுஷன் அங்க இருக்காருன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா இங்க இருக்காது. திடீர்னு முதலமைச்சர் அவர்களை பேச கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே எழுந்து பல விஷயங்கள், அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடியில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளுபடி வந்து சேர்த்திருக்காங்க. ஒரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மே மாசம் பொறுப்பேற்றாங்க, மே மாசம் கொஞ்சம் பண்ணாங்க, ஜூன்ல கொஞ்சம் பண்ணாங்க, ஜூலைல எதுவும் பண்ண காணோம். பட் இப்ப ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏத்திருக்காங்க பயிர்க்கடன் தள்ளுபடியில. சோ அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை வந்து பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொன்னாரு. நான் இந்த மாதிரி அவர் வந்து கருணாநிதின்னு சொன்னது, அதாவது அவரு சார்பா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களோட அமைச்சர் சார்பா வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விஜய் ஏன் உடனடியா தலையிட்டார் அப்படின்னு நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. என்னப்பா இவரு, ஜெயலலிதா அம்மா வந்தா வச்சு செஞ்சு விட்டுருக்கோம், நீங்க என்னப்பா விஜய் இன்னும் பணிவா போயிருக்காரா, இல்ல விஜய் வந்து இன்னமும் கலைஞர் மேல நல்ல இணுக்கமா இருக்காரா, இல்ல அவங்க குடும்பத்தை மேல இணுக்கமா இருக்காரா, எதுக்குப்பா இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்ட்டு சில பல கேக்குறாங்க. சரி, அவங்களுக்கு எல்லாம் ஒரே பதில் தான், என்னப்பா இணுக்கம் எல்லாம் கிடையாதுங்க, மாண்பு பண்பு அப்படின்னுவாங்க இல்லையா, அதை வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சிலர் தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை அசிங்கமா பேசுறது, அவதூறா பேசுறது, அப்புறம் டபுள் மீனிங்ல பேசுறது, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. அதாவது சட்டசபை மரபு இல்லைன்னா அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த விஷயத்த பேஸ் பண்ணி இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால அந்த சபையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சாதி கேட்டாரு. இதே போலதான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசுறப்போ, சட்டசபையில பேசுறப்ப கருணாநிதின்ட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டு சாதி கலைஞர் அப்படின்ட்டு சொன்னார். சரிங்களா? ஏன்னா அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா அவருமே வந்து பின்பற்றிட்டு இருக்காரு. சோ இந்த சம்பவம் நடந்து, அதாவது டிவிகே டிஎம்கே அரசியல் உதவியில் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னாங்கன்னா, ஆல்ரெடி எல்லாரும் வந்து காண்டில் இருக்காங்க டிவிகே மேல. டிவிகேனாவே காண்டு தான், ஊரே சேர்ந்து அடிக்குது அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். யார் யார் அடிக்கிறாங்க, ஏடிஎம்கே கொஞ்சம் அடிக்கிறாங்க, ஏன்னா ஆள் இல்லை அடிக்கிறதுக்கு. டிஎம்கே சேர்ந்து அடிக்கிறாங்க, அது கூட சேர்ந்து என்டிகே அடிக்கிறாங்க. எல்லாம் இப்ப அடிச்சுட்டே இருக்காங்க. பாமக மட்டும்தான் கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க. பட் அவங்க வந்து நியாயமான கேள்வியை கேட்கறாங்க. அவங்க நியாயமான கேள்விகள்லாம் சட்டசபையில கேட்கும்போது நல்ல ஒரு திருப்தியா இருக்கு. பட் பிரேமலதா மேடம் வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகல இருந்து எதுக்கு இருக்கும், ஏதோ ஒரு சட்டசபை ஒரு உறுப்பினர் இருக்கும், எதையா ஒண்ணு கேள்வி கேட்போம், டிஎம்கேக்கு நம்ம முட்டு கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த 100 நாள்ல ஒண்ணுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல, மாற்றம் இல்ல, இது ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஒரு சைடு கத்திட்டு இருக்காங்க. சரி, முக்கியமா இந்த விஷயத்த ஒரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, விஜய் எடுத்த முடிவு சரியா, இது அரசியல் ரீதியான அர்த்தம் தானா? ஆக்சுவலி என் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இதை வந்து அரசியல் ரீதியா வந்து பாக்குறாரு. இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சில இதை வந்து யோசிச்சு அவர் வந்து பாக்குறாரு. ஏன்னா இதை வச்சு பெருசா யாருன்னா பேசிட்டாங்கன்னா அதனால அவர் வந்து இதை வந்து தகிர்த்துட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே ஜூனியர் விகடன் பத்தி தெரியும். அதாவது அழகா ஜூவி அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கே ஃபர்ஸ்ட் ஜூவினா இன்னும் புரியல. அதுல வந்து ஒரு அட்டப்படம் ஒண்ணு போட்டிருக்காங்க.
அதாவது 3 பேர் லட்சியம். நல்லா பாத்துக்கோங்க. 3 பேர் லட்சியம், 2 பேர் நிச்சயம், திமுக மாஜிகளுக்கு விஜய் டார்கெட். எனக்கு டக்குன்னு ஆக்சுவலி புரியவே இல்ல. நான் தம்ப்நெயில்ல போட்டதே மெயினா இதுதான். இவங்கள தான் நான் போட்டிருக்கேன். அது ஜூனியர் விகடன்ல வந்த போட்டோவே தான். 3 பேரு லட்சியம், 3 பேர்த்த வந்து தூக்கணும்ன்றது லட்சியமா, அதுல 2 பேரு நிச்சயமா, 2 பேரு கன்ஃபார்மா. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, திமுக மாஜி மந்திரிகள் இருக்காங்க இல்லையா, யாரு மெயினா செந்தில் பாலாஜி அவர்கள், சேகர் பாபு அவர்கள், அப்புறம் வந்து யாரு அன்பில் மகேஷ் அவர்கள், இந்த 3 பேர்த்துலயுமே தூக்கலாம், 3 பேர்த்தையுமே தூக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருக்காங்களாம் விஜய் அவர்கள். இதுல வந்து 2 பேர்த்த வந்து கன்ஃபார்ம் தூக்குறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. ஏன்னா 2 பேர் தான் கரண்ட்ல இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா தான் இருக்காங்க இல்லையா. இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் மேல இந்த செந்தில் பாலாஜி அவங்க மேல கேஸா போட்டு தள்ளியும் தலைவர் ஐயோ ஐயா ஐயா எனக்கு நெஞ்சு வலியா, எனக்கு அங்க வலியா, நான் எங்கன்னா போயிட்டு படுத்துக்கிறேன் ஐயா, இப்படின்னா என்னை விட்டுருங்கய்யான்ட்டு அது இதை பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டே இருந்தாரு. சரி, சந்தோஷம், எஸ்கேப் ஆயிட்டே இருந்த தலைவர் எப்படியும் சிக்காம போயிட்டாரு. அப்புறம் நம்மளோட ஸ்னேக் பாபு என்று அன்புடன் அழைக்கப்படும் சேகர் பாபு அவர்கள் மேல வச்சு தாக்கணும் அப்படின்ட்டு நிறைய பிளான போட்டு நிறைய கேஸுக்காக அவரு ஆல்ரெடி உளவுத்துறை வச்சு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அவரோட வீடு, ஃபேக்டரி, ஆபீஸ், கீஃபீஸ் எல்லா இடத்துலயும் உளவுத்துறை இருக்காங்க. அவருக்கும் தெரியும் உளவுத்துறை நம்மளை கண்காணிக்கிறாங்கன்ற மேட்டரும் தெரிஞ்சுதான் தலைவரும் ரன்னிங்ல இருக்காரு. அதனாலதான் ரொம்ப கொஞ்சம் சைலண்டா இருக்கு. முன்னெல்லாம் சும்மா ஆடுன்னு ஆடுவாரு. இதுல வேற பத்திரிகையாளர் தந்தாலே வா போ நான் அப்படின்னு. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் சைலண்டா இருக்காது. எதுக்கு இதெல்லாம் தூக்கி கீக்கி போட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு மேட்டர்ல தான் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு, அப்புறம் எம்எல்ஏ பேர வழக்கு, எல்லா வழக்கும் சுத்தி போட்டு அவர் வந்து தூக்கத்துக்கு ரெடியா இருக்காங்க. பட் தலைவர் தான் கொஞ்சம் தப்பிச்சுட்டே இருக்காது. எப்படியோ போயிட்டு முன்ஜாமீன் முன்னேற்ற கழகத்துல இருக்கிறதுனால டக்குன்னு போயிட்டு முன்ஜாமீனை வாங்கி விடுறாரு. அதனால கொஞ்சம் அப்படியே ஐயோ என்னை விட்டுருங்க. அதே போல அவர் வந்து பாஜகவுக்கு தாவத்துக்கான சில பல பிளான்கள், சில பல இதெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்கிறதுனால சில இதா இருக்காது. அப்புறம் மெயினா சொல்லணும்னு நினைச்சேன், இந்த நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் எக்ஸ் மினிஸ்டர், எக்ஸ் எம்எல்ஏனே வச்சுக்கலாமே. அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி தூக்கலாம் அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கும் போது வசமாக பிடி அரசகுமார் வந்து சிக்கி இருக்காது. அது உங்களுக்கே தெரியும். அதாவது தனியார் பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர அங்கீகாரம் உள்ளிட்ட அரசு அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி சுமார் 100 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக திமுகவின் செய்தி தொடர்பு துணை தலைவரான பிடி அரசகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆல்ரெடி வந்து அவரை வந்து தூக்கத்துக்காக பிளானா போட்டிருந்தாங்க. சோ இப்ப பிடி அரசகுமாரை தூக்குனாங்க அப்படின்னா அன்பில் மகேஷோட க்ளோஸா இருக்கக்கூடிய அவரோட முத்துக்குமார்னு ஒரு நண்பர் இருக்காரு, அவரை தூக்குவாங்க. சோ அவரை தூக்குனாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்து அந்த கைவரிசை அப்படியே டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அழகா அப்படி இப்படி தாவி வந்து கடைசியா வந்து எங்க விழுது அப்படின்னா அன்பில் மகேஷ் மேலதான் விழும். சோ கைது நடவடிக்கை பயந்து தலைவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் கீன் போடுவாரா, இல்ல ஊரை விட்டு போக முடியாது. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஊத விட்டு போனாது அப்படின்னா எல்லாருமே எங்கடா ஊத விட்டு போறீங்க அப்படின்னுடுவாங்க. சோ தலைவர் அப்படி போய் சீக்கிரத்துக்கு பதிலா இல்லைங்க நான் வந்து விஜய் அவர்கள் கூடயே சேர்ந்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு போல. ஏன்னா உதயநிதி அவர்கள் வந்து துரத்தி விட்டாது. எனக்கே தெரியாம இவ்வளவு கோடி ஆட்டையை போட்டு வச்சிருக்கியா, எங்க வீட்டுக்கு நீ கமிஷன் கொடுத்திருந்தா கூட ஓகே, ஆனா எங்க வீட்டுக்கு நீ கமிஷனே கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கலன்ட்டு எல்லாத்தையும் துரத்தி விட்டாரு. சோ நண்பர்களே, அன்பில் மகேஷ் அவர்கள் தான் இப்போதைக்கு மெயினா இருப்பாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்த 2 பேர்த்தையும் கட்சியில சேர்த்துவாங்களோ இல்லையோ தெரியல. அன்பில் மகேஷை தூக்கி உள்ள போட்டாலும் போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பட் இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து பல வருஷமா வந்து கூடவே இருந்த ஆட்கள். அதாவது கலைஞர் அவர்களின் காலத்துல இருந்து அடுத்து ஸ்டாலின் அவர்கள் காலத்துல இருந்து இப்ப வந்து உதயநிதி காலம் வரைக்கும் எல்லாருமே வந்து ஃபேமிலியா கட்சியில இருந்து கொள்ளடிச்சிட்டு இருக்க மக்கள் இல்லையா. சோ அதனால ஓகே நண்பா. அப்புறம் வந்து இதுதான் மெயின் மேட்ரு. அப்புறம் ஆமாமாமா சொல்ல மறந்துட்டேன். ஒரு நண்பர் அவர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனா இந்த லுக் அவுட் நோட்டீஸ் எப்படின்னா, அந்த நண்பர் இந்தியாலே கிடையாது. இந்தியாலே கிடையாத ஒரு நண்பருக்கு லுக் அவுட் நோட்டீஸ், நீங்க வந்து இந்தியா விட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நம்பர் திரும்பி உள்ள வருவாருன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து டாஸ்மாக் முறைகேடு வழக்குல பயங்கரமா சிக்கி இருக்க ஒரு நபருங்க. சரிங்களா? அவரோட நேம் பலமான நேம் ரதீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். சரிங்களா? அவரை தாங்க லுக் அவுட் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. பட் அந்த நபர் உள்ளேயே இல்ல, இந்தியாலேயே இல்ல. அவர் எங்கேயோ லண்டன்லயோ எங்கன்னா ஜாலியா சரகடிச்சு ஜாலியா படுத்து ஸ்லீப்பிங்ல இருக்காதா என்னன்னு தெரியல. ஆனா அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு மேல அவர் ஊத பக்கம் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். வந்தா புடிச்சு போடுவீங்களா. சோ அங்கேயே இருந்துட்டு அங்கேயே ஜாலியா நான் டைம் பாஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சுத்திட்டு இருப்பாரு. அப்புறம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நேத்து இந்த போதை பொருள் நடமாட்டம் அது இதுன்ட்டு நிறைய பேச்சுவார்த்தை வந்து நடந்துச்சு இல்லையா.
சட்டசபையில. அப்ப வந்து என்ன ஒரு மேட்ரு வந்து நிர்மல்குமார் சொன்னாருன்னா, ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. உங்க இதுல அந்த ரேப், இந்த ரேப்புன்னு. அதெல்லாம் வேற. அதெல்லாம் தப்பு. ஆக்சுவலி அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா, அந்த ஆட்சியில நடந்துச்சு, இந்த ஆட்சியில நடந்துச்சுன்னு தான் உங்களே தூக்கி உள்ள போட்டாங்க. நீங்களும் இத வந்து கொ குறையா சொல்லிட்டு இருக்க கூடாது. ஸோ உங்க ஆட்சியில எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தான் ஒரு மேட்ரு. ஆனா நிர்மல்குமார் சொன்னாரு. ஏங்க போதை மாத்திரை விக்கிறவங்க, போதைப் பொருள் விக்கிறவங்களையே வந்து திமுக கட்சியில வச்சு அவங்க கூடயே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து, அவங்கள வச்சே ஒரு புரொடக்ஷன் கம்பெனி, அதாவது அவரு புரொடக்ஷன் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு படத்தையே எடுத்தீங்களே, மங்கை அப்படின்ட்டு ஒரு படத்தையே எடுத்தீங்களே அப்படின்ற மாரி வச்சு நேத்து செஞ்சு விட்டாங்க. அத வச்சுதான் இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே அந்த தான் கன்டென்ட்டே அதுதான்யா அப்படின்ட்டு எல்லாரும் வச்சு எல்லா இடத்துலயும் காமிச்சு போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. சோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏதோ என்னால முடிஞ்ச சில கருத்துக்களை சொல்றேன். அந்த கருத்துக்களை 4 பேர் ஏத்துட்டு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.